la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. Transparency is must. ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 30லேருந்து 35 கேள்விகள் வரை தப்பாக இருந்துச்சு. கொஸ்டின் தப்பு. ரிசல்ட் போட்டாங்களே. ஆமாம், கொஸ்டின் தப்பு அப்படி சொல்லி நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. செப்டம்பர் 3ஆம் தேதி நீங்கள் விளக்கம் கொடுங்க, ஃபைனல் ஆன்சர் கீயோட வாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இத்தனைக்கு சேர்மன் வந்து லாஸ்ட் வீக் பதவி ஏற்றிருக்கிறார். கர்நாடகாவில் இதே மாதிரி கன்னடத்திலிருந்து ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, ஒரு 30 கேள்வி தப்பாக இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. கர்நாடக முதல்வர் தானாக முன் வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க. குரூப் 1 எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாரு. நம்ம முதல்வர் ஒன்றும் செய்யலை. நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் கேட்குறாங்க. இவங்க அதுக்கு முந்தின நாள் தெளிவாக வந்த உலகத்திலே மிக சிறந்த அறிவாளிகள் மாதிரி இவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சார், நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம், அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இது யாரை ஏமாற்றும் செயல்? ஸோ ஒரு யூஜி டீச்சர், ஒரு பிஜி டீச்சர், காலேஜ் பிரின்சிபல், இந்த 4 பேரையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வில்லேஜில் எத்தனை பேரை வேணால் நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ண வைக்கலாம். இது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது கூட டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடிக்க தெரியாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப நாளைக்கு தலைவர் பதவி போடாமல் இருந்தாங்க. சமீபத்தில் தான் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பிரபாகர் அவர்களை அந்த பதவிக்கு வந்து தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணியிருக்காங்க. நாம் பல நேர்காணலில் வந்து டிஎன்பிஎஸ்சி நடக்கக்கூடிய குறைபாடுகள் நிறையவே பேசியிருக்கோம். சேர்மன் போட்டாச்சு, சேர்மன் போடாததே ஒரு குறைபாடாக நம்ம பேசியிருக்கோம். இப்போ சேர்மன் போட்டாச்சு. இப்போது டிஎன்பிஎஸ்சி என்ன பிரச்சனை இருக்குது, அதோடைய தலைவர் என்ன சார் அட்ரஸ் பண்ணணும் இப்போதைக்கு? அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து ஊழலில் ஊழி திளைத்திருக்கிறது. என்ன சார் சொல்கிறீங்க? அதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து எனி எக்ஸாம், அது வந்து ஒரு குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், அண்டு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எதுவாக விட இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஊழல் ஊழல் ஊழல். அதுக்கு ரீசன் என்னென்னா, இதில் ஊழலில் செஞ்சவங்க, இதன் மூலமாக பணியை பெற்றவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை. அதுதான் முக்கியமான காரணம். 2012 குரூப் 2 தேர்வு ஊழல் நடைபெற்ற ஒரு தேர்வு. நம்முடைய நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த கேஸ் முடியலை, இன்னும் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. குரூப் 4 ராமநாதபுரம் 2019 குரூப் 4 அண்ட் 2016 குரூப் 1. ஸோ எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை சேர்மன் வந்தாலும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் அதில் நேர்மையை எதிர்பார்க்க முடியும். அவர் தலைவர், சரி ஓகே நான் இப்போ தலைவராக இருக்கேன், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நான் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது. இப்பொழுது ஒரு தவறு நடந்தால், இப்போது 2019 குரூப் 4ல் வந்து ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி 4 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது 2018 சேர்ந்தவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, 17 சேர்ந்தவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, 16 சேர்ந்தவர், இப்படி தொட்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க. 12 வரைக்கும் போச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் பின்புலம் என்ன, எப்போ இருந்து ஆரம்பித்தாங்க, எல்லாமே விசாரிக்கணும். நீங்கள் ஊழலை மட்டும் தடுக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை எக்ஸாம் நடத்தினாலும் அது வேஸ்ட்டு தான். டிரான்ஸ்பரன்சி இஸ் மஸ்ட்டு. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 30லேருந்து 35 கேள்விகள் வரை தப்பாக இருந்துச்சு. கொஸ்டின் தப்பு. ரிசல்ட் போட்டாங்களே. ஆமாம், கொஸ்டின் தப்பு அப்படி சொல்லி நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. செப்டம்பர் 3ஆம் தேதி நீங்கள் விளக்கம் கொடுங்க, ஃபைனல் ஆன்சர் கீயோட வாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இத்தனைக்கு சேர்மன் வந்து லாஸ்ட் வீக் பதவி ஏற்றிருக்கிறார். இது ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். கர்நாடகாவில் இதே மாதிரி கன்னடத்திலிருந்து ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, ஒரு 30 கேள்வி தப்பாக இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. கர்நாடக முதல்வர் தானாக முன் வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க. குரூப் 1 எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாரு. நம்ம முதல்வர் ஒன்றும் செய்யலை. இப்படி யாரை நம்பி எக்ஸாம் எழுதுவாங்க எல்லோரும்? ஒரு கொஸ்டினில் வந்து 30, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போய் சொல்லலை, உண்மையிலே 35 கொஸ்டின் தப்பாக தான் இருக்குது. அது யாரை வச்சு வேணாலும் இவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உண்மையில் நியாயமாக நன்றாக படித்தவர்கள் செலக்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணணும், சேர்மன் முன்னாடி வந்து இதுக்கு பதில் சொல்லணும். சேர்மன் ஒரு பதிலும் சொல்லலை. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சேர்மன் பதில் சொல்லணுங்கிறாங்க. அட்லீஸ்ட் கோர்ட்டுக்காக சேர்மன் பதில் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கோர்ட்டு கேட்குறாங்க. இவங்க அதுக்கு முந்தின நாள் தெளிவாக வந்த உலகத்திலே மிக சிறந்த அறிவாளிகள் மாதிரி இவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சார், நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம், அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இது யாரை ஏமாற்றும் செயல்? இது வந்து குரூப் 1 நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சியிலேருந்து டிஎன்பிஎஸ்சி பாடம் கற்றுக்கணும்.
யூபிஎஸ்சி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுடைய யூபிஎஸ்சி ரிசல்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம், பூஜா கேட்கர். ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு, உடனே விசாரிச்சு கேன்சல் பண்ண. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் ரிசல்ட் வரும்பொழுது டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணணும், அந்த ரிசல்ட்டை என்கொயரி பண்ணணும், அந்த ரிசல்ட்டை விசாரணை செய்யணும். முன்னொரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியுடைய முகவர், டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஜென்ட் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அவங்க தான் டிஎன்பிஎஸ்சி கூட கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்க. உள்ளே இருக்கிற செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் என்னன்னு கேட்பாங்க. பேப்பர் திருத்துற ஆள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் திருத்துற ஆள்கிட்ட பேசுவாங்க, மார்க் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஊருக்கு ஊர், தெருக்கு தெரு, எனக்கு தெரிஞ்சவங்க டிஎன்பிஎஸ்சி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து டூரிசம் ஆஃபீஸர், சுற்றுலா அதிகாரி, அதில் வந்து ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 9 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 9 பேரில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறாங்க, 6 பேருக்கு வேலை கிடைக்கல. அந்த 9 பேரில் 8 பேர் இன்டர்வியூவில் 54 மார்க்கு. ஓகே. 9வது ஒருத்தர் இன்டர்வியூவில் 72 மார்க்கு. 9 பேர் நல்லா தான் பண்ணாங்க இன்டர்வியூ. பட் ஒருத்தருக்கு மட்டும் 72, மற்ற எல்லாருக்குமே 54. மற்ற யாருமே 72 கிடையாது, மற்ற எல்லாருமே 54. அந்த 72 மதிப்பெண் பெற்ற அந்த ஒருவர் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் உதவி பிரிவு அலுவலராக வேலை பார்க்கிறார். இங்கே எங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குது? டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் குரூப் 2 கேடரில் சிஸ்டமை கையாளக்கூடிய ஒரு உதவி பிரிவு அலுவலராக வேலை பார்க்கும் ஒருவர் மட்டும் 72 மதிப்பெண், மற்ற 8 பேர் சொல்லி வச்ச மாதிரி வெறும் 54 மதிப்பெண். அப்படின்னா இதை கூட விசாரிக்காமல், இதை கூட கண்டுபிடிக்காமல் தின்னுருக்கிறதா டிஎன்பிஎஸ்சி? அப்போ எத்தனை தலைவர் வந்தாலும் தலைவர் வந்து என்ன யூஸு? சைலேந்திர பாபு வரலன்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க, சைலேந்திர பாபு வந்தாலும் என்ன யூஸ்ன்னு கேட்குறேன் நான். யூபிஎஸ்சின்ற ஆர்கனைசேஷனில் ஒரு அதிகாரியாக வேலை பார்க்கக்கூடியவர் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறாரு அப்படின்னா யூபிஎஸ்சி விசாரிப்பாங்களா மாட்டாங்களா? இதை கூட நான் அதாவது வந்து குரூப் 4 அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் சீட்டு டிஎன்பிஎஸ்சி திருப்பி அனுப்புகிற வரைக்கும் முழு பொறுப்பு யாருக்கு அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ரெவென்யூ ஆஃபீஷியல். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்டி தாசில்தார், ராமேஸ்வரம் குரூப் 4 எக்ஸாம் பிரச்சனை வந்தப்போ அங்கே இருக்கிற டெப்டி தாசில்தார் தான் என்ன பண்ணார், ரிப்போர்ட் கொடுத்தேன். ஸோ ஒரு டெப்டி தாசில்தார். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரு, ஆன்சர் சீட்டு எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எங்கே போகும்? லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் போகும். ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபல், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர். ஸோ இவங்க தான் நெக்ஸஸ், இவங்க தான் லிங்க்கு. சரி, கொஸ்டின் பேப்பரே கையில் கிடச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் 9:15 எக்ஸாம், 8 மணிக்கு கையில் கிடச்சிருச்சு. அந்த கொஸ்டினில் என்ன அதிகமாக இருக்கும்? தமிழ் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். ஒரு தமிழ் டீச்சர், மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டின் இருக்கும், தமிழ் 100 இருக்கும், மேக்ஸ் 25 இருக்கும். ஒரு மேக்ஸ் டீச்சர், அதுபோக இருக்கும் சயின்ஸ் இருக்கும், சோஷியல் சயின்ஸ் இருக்கும். ஒரு யூஜி டீச்சர், ஒரு பிஜி டீச்சர். ஸோ ஒரு யூஜி டீச்சர், ஒரு பிஜி டீச்சர், காலேஜ் பிரின்சிபல், இந்த 4 பேரையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வில்லேஜில் எத்தனை பேரை வேணால் நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ண வைக்கலாம். இது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இது கூட டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடிக்க தெரியாது. டிஎன்பிஎஸ்சி என்ன R&D சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க? இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பல்காக வந்து 1000 பேரில் 200-300 பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சும்மா விடுவாங்களா? ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்போ ரிசல்ட்டை போய் என்கொயரி பண்ணுவாங்க. அங்கே 300 பேர் ஒரு ரீஜன்லேருந்து எப்படி பாஸ் பண்ணுறாங்க, 50% ரிசல்ட் ஒரு ரீஜனில் எப்படி வருது, யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க? சத்தம் போடாமல் அது விசாரிப்பாங்க. விசாரணையின் முடிவில் அவர்கள் வந்து ஏதோ உள்குத்து நடந்திருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த 200-300 பேரையும் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டு. அந்த கட்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு உண்டு. அதனால யூபிஎஸ்சியில் நீங்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு கூட சொல்ல முடியாது. பட் டிஎன்பிஎஸ்சி அப்படி இல்லை. எனி ஸ்டேஜ், ப்ரிலிமினரி எக்ஸாமாக நான் பார்த்துக்கிறேன், மெயின் எக்ஸாமை நான் பார்த்து, இன்டர்வியூ நான் இந்த முறை எப்போது ஒழிகிறதோ அப்போது தான் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்க முடியும். ஓகே சார். ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ரிசல்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு குரூப் 1க்கு, ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே? என்ன தயக்கம் இதில்? ஓகே சார். ஏன் ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ண முடியல உங்களால்? ஸோ தலைவர் வந்து இதை தான் பார்க்கணும். நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி நட்ராஜ் சார். நன்றி.